அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தேவசுபாஷ். எங்கள் வீட்டில் வந்து இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கதவுல வந்து எந்த ஃபோட்டோ வைக்கும் அப்படிங்கிறது இங்கே பெரிய இஷ்யூவாக எங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு. அதாவது எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளையார் ஃபோட்டோ வைக்கணுங்கிறது. அந்த ஃப்ரேம் செதுக்குவாங்களே, பிள்ளையார் ஃபோட்டோ செதுக்கணுமா. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து புத்தர் ஃபோட்டோ செதுக்குங்க அப்படிங்கிறேன். நான் செல்வன்ற கேட்டேன், செல்வன் புத்தர் ஃபோட்டோ வைக்கலாமா இந்த மாதிரி வாசலில், அந்த மாதிரி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க வைக்கலாம், எல்லார் வீட்டிலும் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாட்ட கேட்கேன், எப்போ இந்த மாதிரி புத்தர் ஃபோட்டோ வைங்க அப்படின்றதுக்கு எங்கள் அப்பா சீ அப்படின்ட்டார். ஒரு வார்த்தையில் புத்தர் ஃபோட்டோ வைக்கக்கூடாது சீ அப்படின்ட்டார். என்னடா அப்போ சீங்கிங்க, இதில் என்னப்பா இருக்குது, இப்போ பிள்ளையார் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு புத்தர் ஃபோட்டோ வைங்க அப்படின்றதுக்கு, இல்லை அவர் ஃபோட்டோலாம் வைக்க மாட்டாங்க, பிள்ளையார் ஃபோட்டோ தான் வைக்கணும் அப்படின்னு. நான் பிள்ளையார் ஃபோட்டோ ஏன் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சாமியா, இவர் வந்து சாமி கிடையாது, அதனால் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதில் என்ன தெரியுதுன்னா, புத்தர் வந்து வாழ்ந்துக்காங்கிறதுக்கு அடையாளம் இருக்குது. ஒரு அவர் இங்கே வாழ்ந்துருக்காரு, இந்த மாதிரி மன்னர்களாக ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடையாளம் இருக்குது. ஆனால் பிள்ளையாருக்கு வந்து இங்கே ஆட்சி பண்ணுறதுக்கான ஒரு அடையாளம் எதுவுமே கிடையாது. இது வந்து கட்டுக்கதையில் நம்பக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே தவிர, உண்மையான சம்பவத்தை சொல்லியும் நம்பாத ஆட்கள் இங்கே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது யார் நம்பணுமோ அவங்க நம்ப மாட்டிருக்காங்க. இப்போ நான் நம்பின மாதிரி என் வீட்லேயே எங்கள் அப்பா நம்ப மாட்டேங்க, எங்கள் அம்மா நம்ப மாட்டேங்க, என் தம்பி நம்ப மாட்டேங்காங்கன்னா யார் நம்புவாங்க? ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து அரசியலில் வந்து அதிகாரமும் ஒரு ஆட்சி பண்ணுற ஆளுமை வந்து யாருக்கு வரணும்னா, ஒரு தாழ்த்தப்பட்டவன், ஒரு பட்டியலினத்தவனுக்கு தான் வரணும். அதாவது என்னைய மாதிரி கீழ்நிலையிலேருந்து கஷ்டப்பட்டு வர்றவன் வந்து தான் மேலே வரணும். இப்போ நான் வந்து யாரை படிக்கணும்? நான் வந்து யாரை படிக்கணும்னா, அந்த பெரியார், கன்சிராமு, அம்பேத்கரை தான் நான் படிக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, சார் வந்து உங்கள் கொள்கையில் வந்து தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னீங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, சார் கொள்கையை நீங்கள் தெளிவாக படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைவர்களை ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு பல்லர் சமுதாயத்துலேருந்து வாரீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் தலைவர் யார், நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் உங்களுக்காக போராடுறது யார், இம்மானுவேல் சேகரன். அவரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா? அடிப்படை வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த அடிப்படை நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த தலைவர்களை ஏற்றக்கூடிய மனப்பான்மை வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அம்பேத்கரை படிக்கணும். அம்பேத்கர் என்ன இப்போ அம்பேத்கர்வாதிகள் வந்து இங்கே இருக்காங்க, சீர்திருத்தம்ன்ட்டு இந்த என்னது நிதியை கொடுக்குறாங்க. அதாவது உயிர் போயிட்டுனா நிதி தான், அவர் அனுப்புனா பாடி புதைக்கப்படும் அப்படின்னு சட்டமேட்டிங்க. அதாவது இந்த திமுக ஆட்சியில் எப்படின்னா, அந்த தலைவர் வந்துட்டாரு, எந்த சமுதாய பிணம் ஒரு மாணவனோ ஒரு சகோதரனோ கொல்லப்பட்டான்னா, அந்த தலைவர் இங்கே வந்துட்டாருன்னா அவனை போஸ்ட்மார்ட்டம் அது நடந்துருங்கிறது உறுதியாயிட்டு. இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா நான் இதை எதில் பார்த்தேன்னா, எங்கள் மைனி மாமன் எனக்கு வந்து கவின் ஆர்மங்கலம், அவன் வந்து எனக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸ் கிடையாது, இருந்தாலும் எனக்கு ரிலேஷன் தான். அவன் கொல்லப்பட்டதில் வந்து என் கண்ணார நான் பார்த்தது. அப்போ இங்கே அப்படி நடந்துட்டு அதுக்கு அடுத்து அப்படி நாங்குநேரி இப்போ இன்சிடென்ட் நடந்துட்டு, நாங்குநேரி போனோன்னா அங்கே அதுக்கு மேலே அங்கே போய் கேட்க, அங்கே வந்து தலித்து பறையர் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கான். அங்கே உள்ளவே நிற்கேன், எங்கள் தலைவர் வந்தாரா. நான் ஓப்பன் வந்து பேசிட்டேன். என்னங்க பாருங்கள், தலைவர் வந்துட்டான்னு சொல்கிறீங்களே, இது யாருக்கும் தெரியும் நான் பேசுனது, தலைவர் வந்துட்டான்னு சொல்கிறீங்களே, இதே உங்கள் தலைவர் தான் ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்கே வந்தார். வந்து 2வது நாள் அவன் போனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி உங்கள் பணமும் 2வது நாள் புதைக்கப்படும் அப்படின்னா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. வேற ஒன்றும் இங்கே நடக்கலை. சரிங்களா? இதே மாதிரி தான் இந்த பிள்ளை, அந்த பிள்ளை பேர் என்னது, நம்ம பிரதிபா, பாவம் அந்த பிள்ளை 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, ரேப் பண்ணி ஒரு பிள்ளையை வந்து இன்னொன்று நீலகிரியில் திமுக கவுன்சிலர் ஒருத்தன் இளைஞரணி மாவட்ட செயலாளரா அவன் ஒருத்தன் வந்து அந்த பச்சை மண் 2.5 வயசுல என்னங்க உங்களுக்கு ஆபாசம் தெரியுது சொல்லுங்க பார்ப்போம். சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்கள் அம்மா அப்பா உங்களை அப்படி தான் வளர்த்தாளா? யோசிச்சு பாருங்க, ஒரு 2.5 வயசு பொண்ணு மேலே ஒரு ஆபாசமாக தெரிஞ்ச அந்த பொண்ணை ரேப் பண்ணுறான்னா நீங்களாம் ஒரு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்க முடியும்? அதுவும் நீ இளைஞரணி செயலாளராக, மாவட்ட இளைஞரணி செயலாளர், உனக்கெல்லாம் இருக்கிற இளைஞர் எப்படி இருப்பான்? எல்லாம் காமக்கொட்டியாக தான் இருப்பான். கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த நடக்கிற இன்சிடென்ட்டை யோசிச்சு பார்த்தாலே தெரியும் யாருக்கு நீங்கள் வாக்களிக்கணும், யாருக்கு பின்னாடி நீங்கள் போகணும்னு தோணும். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அம்பேத்கரை படிக்கணும். அம்பேத்கர் யாருன்ட்டு இங்கே உள்ள தலைவர்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது. ஃபஸ்ட்டு அவர் யார், என்ன பண்ணியிருக்காரு, எதுக்காக போராடினா நீங்கள் படிச்சிங்கனாலே அதுக்கப்புறம் தான் நீங்கள் யாரை படிக்கணும், பெரியாரை படிக்க வரணும். பெரியாரை நீங்கள் ஃபுல்லாக உள்வாங்கினாதான் உங்களுக்கு அரசியல், இந்த இந்தியா என்ன நடந்துச்சு அடிப்படையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பெரியாரை பற்றி தெரிய வரும். பெரியாரையும் அம்பேத்கரையும் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கன்சிராம தலைவரை பற்றி படிக்க முடியும். கன்சிராமத்தை படிக்கணும்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் ஃபுல்லாக உள்வாங்கணும். நானும் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்து முழுசாக அவங்கள பற்றி தெரியாது. அவங்க 2 பேருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து கன்சிராமத்தை படிக்க முடியும். கன்சிராமு, பெரியார், அம்பேத்கர், அந்த இம்மானுவேல் சேகரன் இந்த மாதிரி தலைவர்களை படித்தாதான் எங்கள் சார் எந்த கொள்கையை முன் வைக்காங்கன்னா உங்களால் உணர முடியும். அந்த கொள்கை உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா ஃபஸ்ட் இந்த தலைவர்களை நீங்கள் படிக்கணும். இந்த தலைவர்களை நீங்கள் தெரியாமல் வந்துட்டு கொள்கை தெரியலன்னா அது வந்து உங்களுடைய தப்பு. நாங்கள் வந்து இது எதுக்கு நாங்கள் இப்படி காமிக்கிறோம், வெளிப்படுத்துகிறோம், எங்களோட கொள்கை தலைவர் அப்படின்னு வெளிப்படுத்துகிறோம். ஏன் அப்படி படுத்துகிறோன்னா, மக்கள் இந்த தலைவர்களை தெரிஞ்சு நீங்கள் தேடி நீங்கள் படிக்கணும்.
இவங்க யாரு என்னன்னு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் அப்படி யோசிக்காம நீங்கள் சொல்லணும் அப்படி எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க வைங்களேன், கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒன்றுமே மாற்றமே நடக்காது. நீங்கள் கொஞ்சம் தேடி இவங்க யார், இந்த தலைவர் யார், அந்த தலைவர் யார் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தெளிவாகுங்க, எங்களோட கொள்கை என்னென்னு உங்களுக்கும் தெளிவாக புரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் தான் அதே இன்சிடென்ட் என்னென்னா, பிள்ளையார் ஃபோட்டோ வைக்கணுன்ட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. சரிங்களா, பிள்ளையார் ஃபோட்டோ வந்து இதில் வைக்கணும் அப்படின்ட்டார். நான் அப்புறம் வந்து பிள்ளையார் ஃபோட்டோ வைக்கிங்களப்பா, நான் இப்போ வீட்டில் ஏதாவது கை நிறைய ஏதாவது ஜாமா தூக்கிட்டு வருவேன் வாசலில், கதவை என்னையால் திறக்க முடியாது கையை வச்சு, அப்போ காலை வச்சு பிள்ளையார் வயிற்றுலேயே மீச்சு திறப்பம்பா. சத்தியமாக சொன்னேன், இது உண்மைக்கு எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன். எங்கள் அப்பா கிட்ட எனக்கு கேளுங்க, இப்போ நம்பர் வேணா தரேன், காலை வச்சு மீச்சு திறப்பம்பா அப்படின்னு நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், சி நாயை அப்பெல்லாம் மிதிக்கக்கூடாது, எதுக்குப்பா அது ஃபோட்டோ தானப்பா அப்படின்னேன். அது மிதிக்கிறதுக்கு நீ வந்து உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் மிதிக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டார். எனக்கு அது தெரியாது வந்து கதவுன்னு நான் பார்க்கேன். அவங்க என்ன நினைக்காங்க பாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிள்ளையாரு, சிவனு, பார்வதி, எந்த மதமாக வேணா இருக்கட்டும், ஏசப்பா யாரா வேணா இருக்கட்டும், ஏசப்பா முஸ்லீம் எது அல்லாஹ் எதா வேணா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் மேலே தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும். எங்கள் அம்மா அப்பா யாருன்னா இவங்களுக்கெல்லாம் மேலே. என் உயிர் எனக்கு ஃபர்ஸ்ட்டுனா, ரெண்டாவது எங்கள் அம்மா அப்பா. ஆனால் இவங்க என்ன நினைக்காங்கன்னா, சாமி மேலே வை, அதுக்கப்புறம் என்னையை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி தானே என்னையும் வச்சுருப்பாங்க. சாமிக்கு அப்புறம் தான் நீ அப்படின்னு நினச்சிருக்க மாட்டாங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த தலைவர்களை படிக்கணும். நம்ம ஆளுக்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த தலைவர்களை படிக்கிறது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. இப்போ நானே வந்து இந்த மீட்டிங் வாங்கன்ட்டு எங்கள் ஊரில் போய் கூப்பிட்டாலுமே வேலை இருக்குது அசால்ட்டாக போயிருந்தாங்க. இந்த ரமேஷன் ஒருத்தன் மட்டும்தான் சார் சொன்னாங்க இந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வரணும், வந்தீங்கன்னா என்னன்னு தெரியும். இந்த மாதிரி அம்பேத்கர் யார், பெரியார் யார், கன்சிராமர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிக்கணும். படிக்கலான்னா வைங்களேன் ஒன்றுமே இங்கே நடக்காது. யாருன்னு கொஞ்சம் அப்படியே கேதர் இது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது என்னன்னு தெரிய வரும். நன்றி.